என்று என் மனதில் வந்துட்டு சந்தேகம் எழும்புகின்றதோ அந்த நிமிடம் நாம் ஓம் நம சிவாய அப்படிங்கறத என்னால எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தும் பொழுது அந்த பொய்யானது அந்த இடத்தில் அடிபட்டு போகின்றது. மனம் நம்மை தாறுமாறாக கூட்டி செல்லும் அல்லவா? இப்படி எல்லாம் கிடையாது. இதை விட்டு வெளியவான்னு சொல்ற போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாயங்கிறத உறக்க சொல்லுங்க. சொல்லும் பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்கள் உங்களை தடுமாறி அழைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த மனம் கட்டுப்படுகின்றது. அதுதான். ஏன்னா இப்ப நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் நிறைய பேர் வந்துட்டு ஈசனோட பாதத்தை சரணடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த தடை இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த பொய்யை மீறி அந்த பொய்யை அழித்து அதன் பின்னர் அந்த இறைவனை உணர்ந்து நம் பெருமானை உணர்ந்து அவருடன் சரணடைந்திருக்கிறார்கள், அவரின் பாதத்தை சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் நம்மால் முடியாதா? எந்த நிமிடத்தில் சலனம் வந்தாலும் ஓம் நம சிவாயங்கிற ஒரு மந்திரம் போதும். எந்த நிமிடத்தில் நமக்கு குழப்பம் வந்தாலும் ஓம் நம சிவாயங்கிற அந்த ஒரு மந்திரம் போதும். அப்ப